இந்த கேள்வி உம்மு மரியம் தான் கேட்குறாங்க. அதாவது மாதவிடாய் நின்ற பிறகு குளிக்கும் கடமையான குளிப்பு முறையை பற்றி விளக்கவும். முஸ்லீம் நூலில் வரக்கூடிய இந்த ஹதீஸின் படி மட்டும் குளித்தால் போதுமா, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பின் போது உலு செய்து குளிப்பார்களே அப்படி குளிக்க வேண்டுமா என்று கேட்குறாங்க. அதாவது மாதவிடாய் நேரத்தில் எப்படி குளிப்பதுன்னு கேட்கும்போது ரசூல் என்ன செய்வாங்க, நீ தலைக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்க, அதுக்கப்புறம் தலையை நல்லா தேய்ச்சி விட்டு அப்புறமேல் குளின்னு ரசூல்லா சொல்லுவாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி குளித்தா போதுமா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையான குளிப்பு குளிக்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் உலு செய்கிறதுக்குரிய எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு தான் குளிப்பாங்க, சும்மா தண்ணி ஊற்றி குளிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அப்போ கையை கழுவுவாங்க, வாயை குளிப்பாங்க, அதுக்கப்புறம் முகத்தை கழுவுவாங்க, அப்புறம் கையை கழுவுவாங்க, அப்புறம் நல்லா குளித்து முடித்த பிறகு காலுக்கு கடைசியாக தண்ணி ஊற்றிக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்குதுல்ல. அப்போ மாதவிடாயினால் குளிக்கக்கூடியவங்க இந்த மெத்தேடு படி, அதாவது உழு செஞ்சுட்டு குளிக்க வேண்டுமா, அல்லது மாதவிடாய் குளிப்பதற்குன்ற சொல்ல கற்றுக் கொடுக்கும்போது உழவை பற்றி பேசலை, நீங்கள் தலையை அவிழ்த்து விட்டு எல்லா பக்கம் தண்ணி வர்ற மாதிரி ஊற்றி விட்டு ஒரு 3 தடவை தண்ணியை ஊற்றிக்கிறங்க என்ற மாதிரி ரசூல்லா சொன்னாங்க. அதன்படி செஞ்சால் போதுமா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்த அந்த கடமையான குளிப்பு இருக்கு இல்லையா, அந்த கடமையான குளிப்பு என்பது மாதவிடாயினுடைய குளிப்பை தான் எடுத்துக்கொள்ளும், அதுவும் கடமையான குளிப்பு தானே. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழு செஞ்சுட்டு தான் குளிப்பாங்கன்றிருக்கல, அப்படி ஹதீஸ் இருக்கிற மாதிரி கடமையான குளிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழு செய்யாமலும் குளிப்பார்கள். அதை உழு செஞ்சு விட்டு குளிக்கிற மாதிரி உழுவே செய்யாமல் சும்மா சாதாரணமாக குளித்ததற்கும் ஆதாரம் இருக்கிறது. உதாரணமாக புகாரில் 260வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், நீங்கள் சொன்ன மாதிரி ஒழு செஞ்சுட்டு எப்படி வருதுன்னா, தசல அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தசல மினல் ஜனாபத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை குளித்தார்கள். குளிக்கும் பொழுது ஹஸல ஃபர்ஜஹு பியதிஹி, தம்முடைய மர்மஸ்தானத்தை கையினால் கழுவி விட்டார்கள். இதை அவங்க மனைவி அறிவிக்கிறாங்க. சும்மா தலக்க பிகல் ஹாயித், பிறகு அந்த கையை கொண்டு செவத்தில் நல்லா தேய்ச்சி சுத்தப்படுத்திட்டு சும்மா கசலஹா, பிறகு அந்த கையை கழுவினார்கள். பிறகு சும்மத்த வல்லோஹு லிஸலா, பிறகு தொழுகைக்கு செய்கிற மாதிரி ஒழு செஞ்சார்கள். லம்மா ஃபரகமின் குஸ்லிஹி, குளித்து முடித்த பிறகு கசல ரிஜ்லைஹி, கால்களை கடைசியாக கழுவினார்கள் அப்படின்னு வருது. அப்போ கடமையான குளிப்புக்கு ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், போனோமா தண்ணி ஊற்றணுமா குளிச்சோமா அப்படி இருக்காமல் ஒழு செஞ்சிடுறாங்க. ஒழு செய்கிற கால் கழுவுறதை தவிர ஒழு செய்கிற எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக குளித்து முடித்த பிறகு லாஸ்ட்டாக காலை கழுவுவாங்க அப்படின்னு வருது. இந்த முறைப்படி தான் மாதவிடாய்க்காரங்க குடிக்கணுமான்னு கேட்டால், இந்த முறைப்படி குடித்தாலும் பெற்றதும் சிறந்ததான், இது ஒரு வகையான சொன்னது தான். ஆனால் இப்படித்தான் எல்லாம் குளிக்கணுமான்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ குளித்தாலும் ஒழு செஞ்சுட்டு தான் குளிப்பாங்க. கடமையான குளிப்புண்டு இருந்தால் அது ஒரு கட்டாயமானது என்று நம்ம சொல்ல முடியும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரத்தை அவங்க குளிப்பை பற்றி சொல்லும் பொழுது ஒழுவெல்லாம் செய்யாமல் சும்மா டைரெக்டாக குளிச்சிருக்காங்க என்பதற்கும் ஹதீஸ் இருக்குது. உதாரணமாக இது ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஹதீஸே முஸ்லீமில் வருகிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு தசல, ரசூலுல்லாஹ் குளிக்கும் பொழுது பதாபி யமீனிஹி, குளிக்கும்போது முட்டையாக வருது, இருந்தாலும் அந்த கடமையான குளிப்பை தான் சொல்லுது என்பதற்கு அந்த உடம்பில் உள்ள அந்த விந்து போன்ற அசுத்தங்கள் இருக்கும்ல, அதையெல்லாம் பிறகு சுத்தம் பண்ணுவார்கள், அதில் சேர்த்து வருது. இது கடமையான குளிப்புக்கு தான் உள்ள ஹதீஸ். இதற்கு தசல, அவர்கள் குளிக்கும் பொழுது பதாபி யமீனிஹி, தமது வழக்கரத்தால் ஆரம்பிப்பார்கள். ஆரம்பித்து விட்டு ஃபசப்ப அலைஹா மினல் மாயி, அந்த வலதுகையின் மீது தண்ணியை ஊற்றுவார்கள். கசலஹா, அந்த வலதுகையை கழுவுவார்கள். அவங்க உடம்புல உள்ள அந்த அதான்னு சொன்னால் அந்த இந்த கரைகள், உடல் கொள்ளும்போது கரைகள் பற்றுங்கள உடம்புல, அந்த கரைகள் என்ன செய்வாங்கன்னா அதன் மீது ஊற்றி பிறகு வலதுகையால் ஊற்றி இடதுகையால் கழுவுவார்கள். அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட கரைகள் மீது வலதுகையினால் தண்ணியை ஊற்றி இடதுகையினால் கழுவுவார்கள். ஹத்தா இதா ஃபரகமின்தா, இப்போ கடமையான குளிப்புன்னு வந்துருச்சு, அதை பற்றி தான் பேசுதுன்னு. ஹத்தா இதா ஃபரகமின்தாலிக்கே, இதை செஞ்சு முடித்த பிறகு சப்பா அலாராசிஹி, தலையின் மீது ஊற்றிக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா நாயை அறிவிக்கிறாங்க. அது ஒரு மனைவி அறிவிக்கிறாங்க, இது ஒரு மனைவி அறிவிக்கிறாங்க. அந்த மனைவி அறிவிக்கும் பொழுது ஒழு செஞ்சுட்டு குடிச்சாங்கன்னு வருது. இந்த மனைவி அறிவிக்கும் பொழுது அந்த கசடுகளை எல்லாம் அதை கழுவி விட்டு பிறகு தலையில் தண்ணி ஊற்றி குளித்து விடுவார்கள் என்று வருகிறது. அதனால கடமையான குளிப்பையே 2 விதமாக செய்யலாம். ஒன்று ஒழுவையும் செய்து விட்டு குளித்தாலும் அதுவும் சுன்னத்து தான். ஒழுவை செய்யாமல் குளிச்சிங்கன்னாலும் அப்படியே ரசூலுல்லாஹ் குளிச்சு காட்டியிருக்கிறாங்க. ஒழு செஞ்சுட்டும் குளிக்கலாம், ஒழு செய்யாமையும் குளிக்கலாம்ங்கிறதுனால நீங்கள் மாதவிடாய்க்காரங்களுக்கு கேட்குறத 2 விதமாக செய்யலாம். ரசூலுல்லாஹ் சொன்னபடி சும்மா தலையில் ஊற்றியும் குளிச்சுட்டு போயிடலாம், அல்லது இந்த ஒழு செஞ்சு பூரணமாக செய்கிறதா இருந்தால் சிறந்த முறையில்
செய்வதாக நீங்கள் கருதினீர்கள் என்று சொன்னால் ரசூல்லா ஒழு செஞ்ச மாதிரி புகாரில் உள்ளபடியும் நீங்கள் செய்யலாம். அதில் முஸ்லீமில் உள்ளபடி ஒழுவே இல்லாமல் குளிச்சாங்கல்ல அந்த மாதிரியும் நம்ம குளிச்சுக்கலாம். ரெண்டுமே உள்ளதான், மார்க்கத்தில் உள்ளதான்.